12 ராசிகள்ல மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? மிதுனம் புதனுடைய ராசிமா. மிருகசீர்ஷம் 3 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1 2 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டு தன்னுடைய குறிக்கோளில் அடையிறதுல ஒரு சாமர்த்தியமாக இருந்து செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள். பலருக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுனத்துக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு. இதன் காரணமாக நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருந்து எடுத்த காரியத்தையும் எடுத்த பணியையும் குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் வரும் நாட்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்றால் ஆண்டுக்கோள் தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்றாலும் மிதுன ராசிக்காரங்களுடைய தனித்திறமையால் எதையும் சமாளிப்பாங்க. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் 9இல் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் இருக்கும் என்றாலும் நல்ல ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்பட்டு ஒரு செப்டம்பருக்கு பிறகு கூட ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்றால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு ஒரு சில தடைகள் இருக்கும் என்றாலும் மற்றபடி எந்த விதத்திலும் கெடுதி கிடையாது. மிதுனத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய காரியத்தில் எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதனால் கூட இருக்கவங்களை விட்டு கொடுத்து சென்று விட்டால் ஒரு மிகச்சிறப்பான பலன்களை மிதுன ராசிக்காரங்க வரும் இந்த தமிழ் புத்தாண்டில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குமா. மிதுன ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் என்னதெல்லாம் சார்? மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக குரு பகவானுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் பிரதான காலங்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், கொண்டக்கடலை மாலை ஆகியவற்றை அணிவித்து வழிபாடு மேற்கொள்வது, படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது, அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, ராவுகால நேரத்தில் அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று தீபம் ஏற்றுவது மூலமாக ஒரு வளமான பலன்களை மிதுன ராசிக்காரங்க அடைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகுமா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.